மேச ராசியில சூரிய பகவான் பலமா இருக்காரு சித்திரை மாசத்துல. அப்ப 2025லேருந்து 26க்குள்ள அரசியல்ல யாரு பிரவேசம் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மாசம் யோகமான ஒரு மாசம். ஏப்ரல் மாசம். படிக்கிற குழந்தைங்களை படிப்புல தெளிவா வரக்கூடிய தன்மை, கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்கள உயர்ந்த இடத்துல வரக்கூடிய ஒரு தன்மை, காலங்காலத்துல கல்யாணம் நடக்கலேன்னு சொல்லி தாம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கலைங்கிற ஏக்கத்தில் இருக்க வேண்டிய தாய்மார்களுக்கு அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமும் இந்த வருஷம்தான். நல்ல உத்தியோக முயற்சி, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாவே இருக்கு. அற்புதமான வருஷம்னு சொல்லலாம் இந்த வருஷம் உங்களுக்கு. எடுத்த காரியங்கள், தொட்டது எல்லாமே தொடங்க போகுது. ஒரு வாழ்க்கையில மனிதனுக்கு தேவையான சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள் எல்லாமே அமையக்கூடிய நேரம் இந்த 2025 தான். முறையான வழிபாடுகள்ல, முறையான பக்குவங்கள்ல அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க வேண்டிய சிவன் கோவிலை பிடிச்சுக்குங்க. ஏன்னா இந்த 2025 சித்திரை மாசம் ராஜான்னு சொல்லக்கூடிய அதிபதி சூரியன் தான். சூரியன்னா சிவன், மந்திரியும் கேட்கக்கூடியது சந்திரன். அப்ப சிவனையும் பார்வதியும் பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கை மேசராசிக்காரங்களுக்கு வாழக்கூடிய தன்மைகள் நிறையவே இருக்கு.